வணக்கம் நண்பர்களே. கதை சொல்லுவதும் கதை கேட்பதும் எவ்வளோ சுகமான அனுபவம். கதை சொல்லி ராஜநாராயணன் ஐயா காலத்திலிருந்து இன்று என்னுடைய நண்பர் திரு பவா செல்லத்துறை வரை எவ்வளோ பேர் கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் நானும் ஒரு ஓரமாக ஒரு சிறு புள்ளியாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பொழுதுபோக்கு பசிக்கு குட்டி குட்டி தீனிகளாக இந்த கதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பெரிதும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் கதைப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதை நேற்று என்ன கிழமை. ராஜன் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். 8:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி விடுவான். 7:30 மணிக்கு சரியாக குளிக்க போனால் சாப்பிட்டு விட்டு 8:30 மணிக்கு கிளம்பிடுவான். அதற்குள் அவனுக்கான காலை உணவு, மதிய உணவு எல்லாவற்றையும் ரெடி செய்து விட்டால் மனைவி மேகலா. இது அவர்களுடைய தினப்படி வாடிக்கை. அன்று காலை எழுந்ததிலிருந்தே ராஜன் ஒரு மாதிரி மசமசவென்று மங்களாக இருந்தான். 7:30 மணி ஆகி குளிக்கப் போகவில்லை. அப்படியே சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். மேகலா சமையலறையில் வந்து என்னப்பா என்னாச்சு என்றாள். ராஜன் அவளை பரிதாபமாக பார்த்து, இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னா. என்னப்பாச்சு உங்களுக்கு? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைப்பா அப்படின்னா. உடனே இல்லை, நான் புதன்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இதை இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றேன், வியாழக்கிழமை எங்கே போச்சு அப்படின்னா. மேகலாக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏங்க, நேற்று வியாழக்கிழமை நம்ம எல்லோரும் உட்காந்து சித்திரக்கார் பார்த்தோம், உங்களுக்கு பிடிச்ச யாதவங்கி பாரத் பாட்டெல்லாம் பாடிச்சு நீங்கள் சொன்னீங்களேங்க. அப்படியா? எனக்கு வியாழக்கிழமை வந்ததே ஞாபகம் இல்லையே அப்படின்னா. சிரிச்சுன்னு மேகலா சொன்னால், என்னங்க அந்த ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, ரிப் வான் விங்லின் ஏதோ தூங்கிட்டான், தூங்கி எழுந்துச்சு அப்புறம் பார்த்தா எல்லாமே மாறிடுச்சுன்றாங்களே, அந்த மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள். நேற்று வியாழக்கிழமை தாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சாயந்தரம் நான் கோயிலுக்கு கூட போவேன், என்னாச்சு உங்களுக்கு? என்ன அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. நேற்று வியாழக்கிழமை வந்த மாதிரியே அவனுக்கு தெரியல. சரி, குளிச்சு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாகவே ஆஃபீஸ் போனோம். எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு போகிற ராஜன் அன்றைக்கி லேட்டாக வந்தோடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் போனான், அவன் சீட்டில் போய் உக்காந்தான். ஒன்றும் சரியாக ஒரு வேலையே அவனுக்கு தோணலை, ஓடலை, அப்படியே செஞ்சுருந்தான். மதியானம் சாப்பாட்டுக்கு போய் உட்காந்தவொடனே அவங்க நண்பர்கள் ஒரு பக்கம் அதிகமானும் ஒரு பக்கம் கதிரும் இருந்தாங்க, மணிக்கும் கரீம் உட்காந்துருந்தாங்க. 3 பேரும் உட்காந்தா எப்பவுமே சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அப்படியே பேசுனாங்க. ஆனால் ராஜன் ஒரு சரியான மனநிலையிலே இல்லை. உடனே கரீம் கேட்டான், என்ன ராஜன் என்ன ஆச்சுன்னா. இல்லைடா, எனக்கு நேற்று வியாழக்கிழமை வந்ததே தெரிலடா அப்படின்னா. டேய், என்ன கிண்டல் பண்ணுறியா? நேற்று வியாழக்கிழமை நம்ம மேனேஜர் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுன்னு வந்தார். நீ கூட கேட்ட, என்னங்க ஐயா புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்கன்னு. அவரும் சிரிச்சு, ஆமாப்பா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் சொன்னார். அப்படியா? கரீம், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா, நேற்று வியாழக்கிழமை வந்தது தெரில, புதன்கிழமை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா. அதெல்லாம் ஏதோ சின்ன குழப்பம், விட்டுடா, நீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா. சாப்பிட்டுட்டு வந்து உக்காந்தாங்க. சாயந்தரமாக வீட்டுக்கு வந்தான். வரும்போது ஒரு விதத்தில் மனசுக்கு ஒரு துள்ளல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஒளியும் பார்க்கலான்னு. மதியானமே பேசும்போது கரீம் சொன்னால், இன்றைக்கி ரஜினிகாந்த் 2 பாட்டு வரும் அப்படின்னா. உடனே அதிகமாக இல்லை கமல் தான் 2 பாட்டு அப்படின்னா. ஆனால் இவனுக்கு எதுவுமே அதெல்லாம் பேச ஓடலை. வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றின்னு உட்காந்தான். காஃபி கொடுத்தா மேகலா. குடித்த உடனே அப்பவும் அப்படியே தான் மப்பாக இருந்தான். உடனே மேகலா கேட்டான், ஏங்க நம்ம டாக்டர் சங்கர் கணேஷை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னா. ராஜனுக்கு இதுக்கு போய் எதுக்கு டாக்டர் பார்க்கறது? ஆனால் இல்லைங்க, சும்மா போய் பார்த்துட்டு வரலாம், உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குதே அப்படின்னா. சரி, 2 பேரும் உடனே கிளம்பி 7 மணிக்கெல்லாம் போனாங்க. போன உடனே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே 7:30 மணிக்கு உள்ளே போனாங்க. போன உடனே, என்ன ராஜன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார் சங்கர் கணேஷ்.
ராஜன் அப்படியே தயங்கி இருந்தான் என்ன சொல்கிறதுன்னு. மேகலா சொன்னா, டாக்டர் இவருக்கு வியாழக்கிழமை காணன்னு சொல்ல டாக்டர் அப்படின்னா. டாக்டருக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு. வியாழக்கிழமை காணுமா? என்ன ராஜன் என்ன சொல்கிறீங்கன்னு? ஆமாங்க டாக்டர், நான் புதன்கிழமை ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். அப்புறம் இன்றைக்கி பார்த்தா வெள்ளிக்கிழமை காலையில் ஆஃபீஸ் திருப்பியும் போகிறேன். வியாழக்கிழமை வந்ததே எனக்கு தெரியல அப்படின்ன உடனே டாக்டர் சிரிச்சுன்னு அவர் சீட்டை விட்டு எழுந்தார். நேராக வந்து ராஜனோட தோலை மேலே கை வச்சு அழுத்திட்டு, ராஜன் திங்கக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்க? ஆஃபீஸ் போகிறேங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்க. செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸ் போகிறேங்க. சாயந்தரம் வீட்டுக்கு வரேங்க. புதன், வியாழன், வெள்ளி, சனி 6 நாளும் காலையில் ஆஃபீஸ் போகிறது, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றது. இப்படியே எந்திர கதியில் இருந்தால் எந்த நாள் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? நானும் அதே மாதிரி தானே. காலையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறேன், சாயந்தரமாக கிளினிக் வந்துடுறேன், நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன். இதே தான் எனக்கு தினப்படி. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் போயிடுவேன். கோயிலுக்கு மட்டும் போக மாட்டேன். பக்கத்துலேயே வந்து அங்கே ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அங்கே வயசானவங்களெல்லாம் போய் அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி அவங்க கூட பேசிடுவேன். வியாழக்கிழமை ராகவேந்தரோட பிருந்தாவனத்துக்கு போயிடுவேன். அங்கே போகிற மாதிரி போயிட்டு பக்கத்துலேயே அந்த சில்ட்ரன் ஹோம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கூடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் 7 மணி கிளினிக் வந்துடுவேன். ஸோ எனக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் மறக்கவே மறக்காது. செவ்வாய்க்கிழமைனா முதியோர், வியாழக்கிழமைனா சிறுவர்கள். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எந்தெந்த நாள்னு தெரியும். நீங்கள் எல்லா நாளும் எந்திர கதியாக ஓடி இருந்தீங்கன்னா எந்த கிழமை எந்த நாள்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசங்களை கொண்டு வரணும் ராஜன்னார். ராஜனுக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓஹோ 6 நாளையும் ஒரே மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா எந்த நாளுக்கு என்ன கிழமைன்னு தெரிய போகுது. டாக்டர் கேட்டார், மாத்திரை மருந்து என்ன வேணுமான்னார். ராஜன் சொன்னால், வேணாம் டாக்டர், நீங்கள் கொடுத்த மாத்திரையே ரொம்ப நல்லா இருக்குது, நானும் இனிமேல் ஒரு நாளுக்கு ஒரு வித்தியாசம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் டாக்டருடைய வரவேற்பறையில் அதுக்குள்ளே ஒளியும் ஆரம்பிச்சிருந்துச்சு. ரஜினிகாந்த் சோபனா கிட்ட சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு சொல்லிட்டு இருந்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே.